Oh
Hallelujah. Come, you're happy this morning எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? because it's Good Friday and it's not a bad Friday. இது ஒன்றும் கெட்ட ஃப்ரைடே இல்ல, நல்ல It's a ஃப்ரைடே. good thing that God, He died for us. Amen. நமக்காக இயேசு மரித்தார். Hallelujah. Hallelujah. You all believe that? எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? Amen. ஆமென். He died for our sins. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். That's the reason He came into this world. to அந்த die. காரணத்திற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்தார். Hallelujah. Hallelujah. God is so good. கர்த்தர் மிக நல்லவர். And I'm going to share 7 words that Jesus said on the cross of Calvary. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உரைத்த 7 வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். Turn your Bibles to Luke chapter 23. லூக்கா 23ஆம் அதிகாரம். So please read Luke 23, verse 34. சொல்லுங்கள் வாசியுங்கள். 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். Here we see 2 criminals who hung, were also led out with him to be executed. இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 குற்றவாளிகள், அவர்கள் கொலை குற்றவாளிகள், அவர்களும் கொலை செய்யும்படி சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். They came to a place called Golgotha. கொல்கதா என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். It's a place where you will find lot of skulls. அங்கே நிறைய மண்டை ஓடுகளை பார்க்கலாம். Because they are the place where they crucify and execute all criminals. எல்லா குற்றவாளிகளையும் கடும் தண்டனை கொடுத்து கொலை செய்கிற இடம் அந்த கொல்கதா. And these Roman soldiers will hung them half dead. அறகுறையாக அவர்களை கொன்று போட்டு அவர்களை தொங்க விட்டு விடுவார்கள். கொலையுருமாக. And then vultures and eagles will come and eat them live. கழுகுகள் வந்து அவர்களை பிணந்தினி கழுகுகள் வந்து கொத்தி தின்னும். It's a very cruel punishment. மிக மிக கொடூரமான தண்டனை. Those days, and this is the place called Golgotha. அந்த இடத்திற்கு பெயர் கொல்கதா. Where they were all crucified. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். One criminal was crucified on the left and one on his right. ஒருவன் இடது பக்கமும் ஒருவன் வலது பக்கமும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். People were standing there, were throwing insults upon Jesus. அங்கே நின்றிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They said, "It is written that you are the king of the Jew." நீ யூதரின் ராஜா என்று எழுதியிருக்கிறது. If you are the king of the Jew, then you save yourself. நீதான் ராஜா வென்றால் உன்னை நீ ரட்சித்துக் கொள். And one of the criminals, he also hurled insults at him. குற்றவாளிகளில் அறையப்பட்டிருந்த ஒருவன் கூட சேர்ந்து அவமானப்படுத்துகிறான். He said, "If you are the Christ, save yourself and save us." நீதான் கிறிஸ்துவாயிற்றே, உன்னையும் நீ ரட்சித்துக் கொண்டு எங்களையும் காப்பாற்ற வேண்டியதுதானே. But you know what Jesus said? இயேசு சொன்னது என்ன தெரியுமா? Father, forgive them. பிதாவே இவர்களை மன்னியும். For they do not know what they are doing. தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். Forgive them for what they are doing to me right now at this moment. இந்த க்ஷணத்தில் அவர்கள் எனக்கு செய்வதை அவர்கள் என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Because they did not understand the extent of their evil hearts. அவர்களுடைய கொடூரமான சிந்தனையுடைய நீளம் இன்னதென்று அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். Nor recognize Jesus Christ as a coming Messiah. இயேசு கிறிஸ்து தான் வரவிருக்கிறார் மேசியா என்பதை கூட அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். They committed many sins that day for which they will be
held accountable on the day of judgment. அவர்கள் செய்த அநேக பாவங்களுக்காக அவர்கள் நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர்கள் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் In அறியாதிருந்தார்கள். Isaiah chapter 53 verse 12, ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனம், says, "For he bore the sins of many and made intercession for the transgressions." அநேகருடைய பாவங்களை அவர்தாமே சுமந்து அநேகருடைய அக்கிரமங்களுக்காக அவர் பரிந்து பேசினார் என்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. How many times we have sinned against the Lord? எத்தனை முறை நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம்? How many times the Lord has forgiven us sins? எத்தனை முறை ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார்? God is a forgiving God. ஆண்டவரோ மன்னிக்கிற தேவன். He told that woman, "Go and sin no more." அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போய் நீ பாவம் We செய்யாதே. have one God who speaks to the Father in our defense. நமக்காக நமது பட்சமாக பிதாவினிடத்தில் பேசுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். Hallelujah. He ஹல்லேலூயா. is a forgiver. அவர் மன்னிக்கிறவர். Satan is the accuser. சாத்தான் அவன் குற்றம் சுமத்துகிறார். But Jesus Christ is the righteous one. இயேசு கிறிஸ்துவோ நீதிபரர். Hallelujah. ஹல்லேலூயா. Father, forgive them, for they do not know what they're doing. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று You அறியாதிருக்கிறார்கள். see, Jesus taught us to forgive others. இயேசு பிறரை மன்னிப்பதற்கு நமக்கு கற்றுக் Anyone கொடுத்திருக்கிறார். who does sin against us, anyone who does wrong against us, யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாய் பாவம் செய்தால், நமக்கு தீமை செய்தால், He wants us to forgive, right? நாமும் அவரை போல் மன்னிக்க வேண்டும் என்று But விரும்புகிறார். instead, what we do? ஆனால் அதற்கு பதிலாக நாம் என்ன We செய்கிறோம்? live an unforgiving spirit. நாம் மன்னிக்காமல் வாழ்கிறோம். We don't reconcile with people. மனுஷர்களோடு ஒப்புரவாகாமல் இருக்கிறோம். We only justify and say, "Oh, you do not know, brother, what he has done. அவர் செஞ்சது உங்களுக்கு தெரியாது பிரதர் என்று You do சொல்லுகிறோம். not know what my husband did to me. என் கணவர் எனக்கு செய்தது My உங்களுக்கு wife did தெரியாது. to me, my children, என் my மனைவி, parents. என் பிள்ளைகள், என் பெற்றோர் எனக்கு செய்தது உங்களுக்கு தெரியாது. We put blame on others. பிறர் மீது குற்றம் சுமத்துகிறோம். We're not taking the responsibilities. பொறுப்பெடுக்க மறுக்கிறோம். Jesus, when they throw insults at Jesus, இயேசு கிறிஸ்துவின் மீது அவமான சொற்களை, கடும் சொற்களை வீசின He பொழுது forgave them all. அவர்கள் அனைவரையும் அவர் மன்னித்தார். Jesus wants us to forgive இயேசுவும் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று because He forgave our trespasses. ஏனெனில் அவர் நமது மீறுதல்களை மன்னித்தார். The Bible in the book of Acts chapter 7 verse 16, அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 16 வசனம். we find Apostle Stephen there. அங்கே அப்போஸ்தலனாகிய ஸ்தேவானை பார்க்கிறோம். And that apostle learned something. அங்கே அவன் ஒன்றை கற்றுக்கொண்டான். He said, "Lord, do not hold this sin against them," he said. இந்த பாவத்தை அவர்கள் மீது கர்த்தர் கணக்கிலே வைக்காமல், Then when he said that, he fell asleep. இதை வைக்காதிரும் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஜீவனை விட்டான். If you are a true believer, நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தால், if you are a true believer in Christ, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தால், you will forgive others. நீங்கள் பிறரை மன்னிப்பீர்கள். How many want to forgive others? எத்தனை பேர் பிறரை மன்னிக்க விரும்புகிறீர்கள்? You do this in your lifestyle. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. Never live with unforgiving spirit. மன்னியாமையோடு கூட நீங்கள் வாழ வேண்டாம். If you live with unforgiving spirit, மன்னியாமையின் ஆவியோடு நீங்கள் வாழ்ந்தால் your BP will go high. உங்களுடைய ரத்த கொதிப்பு அதிகமாகும். You will get lots of complaints in your physical body. உங்களுடைய சரீரத்துல நிறைய பிரச்சனை There will வரும். always be bitterness, அங்கே கசப்பு தான் இருக்கும். anger rages. கடும் கோபம் இருக்கும். Because there is no peace, that because you are not forgiven. உங்களால் மன்னிக்க முடியாததுனால உங்களுக்கு நிம்மதியே You இருக்கு. keep thinking about that person, he did this, he did this, he did அவர் this. எனக்கு அதை செஞ்சிட்டாரு நீங்க நினைப்பதனால And there's a lot of bitterness rages in your அந்த life. கசப்பு உள்ளிருந்து பொங்கி வரும். You should have oneness of mind and understanding. Sorry. You should have oneness of mind and understanding. நீங்கள் ஒரு மனதோடு கூட ஒரு புரிதலோடு இருக்க வேண்டும். If you are a true believer in Christ, கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான விசுவாசியாக இருந்தால், read Colossians chapter 3 verse 30. கொலோசியர் 3 அதிகாரம் 30 This is a வசனம். wonderful verse for all our Christian believers. நம்ம எல்லா கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் ஒரு அருமையான ஒரு வசனம். Bear with each other ஒருவர் தாங்குங்கள். and forgive whatever grievances you have against one another. ஒருவர் மேல் ஒருவருக்கு இருக்கிற குறைகளை ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. If Jesus Christ can forgive those criminals and all the people, இயேசு கிறிஸ்து அவரை அவமானப்படுத்தினவர்களையும் அந்த குற்றவாளிகளையும் அவரால் மன்னிக்க முடியுமானால், we must also forgive. நாமும் மன்னிக்க வேண்டும். Because we are children of God. ஏனெனில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். Hallelujah. ஹல்லேலூயா. Forgive us, the Lord forgave you. கர்த்தர் நம்மை மன்னித்தார். Forgive, Father, forgive them, for they do not know what they are doing. தாங்கள் பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று The அறியாதிருக்கிறார். second saying he said on the cross of Calvary, கல்வாரி சிலுவையில் அவர் சொன்ன இரண்டாவது வாக்கியம் in Luke chapter 23, லூக்கா 23 அதிகாரம் verse 42 and 43. 42 43 வசனங்கள்.
Jesus, remember me when you come into your kingdom. ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். Jesus answered him, I tell you the truth, today you will be with me in paradise. இயேசு அவனுக்கு மறுத்தரமாக இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்றார். Hallelujah. Hallelujah. This criminal, he did not go to church. இந்த குற்றவாளி திருச்சபைக்கு செல்லவில்லை. He did not know who Jesus is. இயேசு கிறிஸ்து யார் என்று கூட தெரியாது. He did not hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. He was not saved. அவன் ரட்சிக்கப்படவில்லை. He didn't know how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட No தெரியாது. fellowship, no whatsoever. ஐக்கியமும் இல்லை, அவனுக்கு எதுவும் இல்லை. He never took baptism. ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. But you see, this criminal, he asked the Lord, Lord, remember me when you come into your kingdom. இந்த குற்றவாளி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வரும்பொழுது என்னை நினைத்துக் The கொள்ளும். Lord said, I will, I tell you the truth, today you will be with me in paradise. நான் உனக்கு மெய்யாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இரு. How did this happen? எப்படி இது நடந்தது? Have fear and respect for the Lord. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு மரியாதை கொடுங்கள். But the other thief threw insults at Jesus. ஆனால் இன்னொரு கள்ளன் என்ன செய்தான்? இயேசுவை அவமானப்படுத்தினான். That criminal told him, அந்த குற்றவாளி உரைத்தான், he said, we both are here with the same sentence. நாம் ரெண்டு பேருக்கும் ஒரே தண்டனை தான் இருக்கு. We are punished justly for what we are getting for what our deeds deserve. அந்த கள்ளன் சொன்னான், நாம் செய்த குற்றத்திற்காக நமக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. But this man has done nothing wrong. ஆனால் இந்த மனுஷனோ ஒரு தீங்கும் செய்யவில்லை. When you have fear and respect for the Lord, நீங்கள் ஆண்டவருக்கு பயமும் ஆண்டவர் மீது மரியாதையும் கொண்டால், confess and repent from all your sins, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் மனம் திரும்பினால், you will be saved by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். Hallelujah. 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 Have respect for the Lord. ஆண்டவருக்கு மரியாதை கொடுங்கள். To fear the Lord, the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Ezekiel chapter 33 verse 11 says, எசேக்கியேல் 33 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, I take no pleasure in the wicked, நான் பொல்லாப்பினிடத்தில் எந்த மகிழ்ச்சியும் கொள்வதில்லை, but rather that they turn from their wicked ways and live. ஆனால் பொல்லாங்கன் தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினார். Bible says, my people are called by my name, வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் will humble themselves, தங்களை தாழ்த்தி turn away from all wicked ways. தங்களுடைய எல்லா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. You want God to heal you? ஆண்டவர் உங்களை சுகமாக்க You want God to விரும்புகிறீர்களா? heal your nation? ஆண்டவர் உங்கள் தேசத்தை You சுகமாக்க want to see a விரும்புகிறீர்களா? deliverance? விடுதலை காண You want to விரும்புகிறீர்களா? see salvation in your home? உங்களுடைய வீடுகளிலே ரட்சிப்பை காண Turn விரும்புகிறீர்களா? away from all wicked ways. எல்லா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். Ezekiel says, I take no pleasure in the wicked, எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பொல்லாங்கனுடைய பொல்லாப்பிலே but பிரியப்படுகிறேன். rather that they turn from their wicked ways and live. அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதை நான் விரும்புகிறேன். Have fear of the Lord. கர்த்தருடைய பயத்தை You கொள்ளுங்கள், will be saved by faith. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Revelation chapter 2 verse 7. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 7 வசனம், To him who overcomes, I will give the right to eat from the tree of life, which is in the paradise of God. பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு புசிக்கும்படி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. This was the last moment that the thief was saved. அவன் இந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்ட பொழுது, Sometimes deathbed repentance is possible. சில நேரத்துல மரண படுக்கையில கூட ரட்சிக்கப்பட முடியும். I've seen many people in the deathbed got saved. நான் பலரை பார்த்திருக்கிறேன், மரண படுக்கையில ரட்சிக்கப்பட்டார். My father's ministry, he had prayed and he had confessed the sins and he என்னுடைய received அப்பாவோட salvation. ஊழியத்துல மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் அவர்கள் அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் My மரித்திருக்கிறார்கள். father's baptized a person who was in deathbed. மரண படுக்கையில் இருந்தவருக்கு ஒருத்தருக்கு ஞானஸ்நானமும் கொடுத்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. When you repent from all sins, நீங்கள் பாவங்களை மனம் திரும்பி நீங்கள் வருந்தினால் you will be in paradise. நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள். Jesus said, I tell you the truth. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், Today you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். He said, Lord, remember me ஆண்டவரே என்னை நினைவு கூரும். when you come into your kingdom. உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்பொழுது என்னை நினைவு That's why கூரும். Jesus wants us to remember him. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அவரை நினைவு கூறும்படி When you eat சொல்கிறார். of the bread நீங்கள் அப்பத்தை புசித்து and drink of the cup, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுது remember me, he said. ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். Hallelujah. Hallelujah. The third saying he said on the cross அவர் சொன்ன மூன்றாவது வாக்கியம் சிலுவையிலே in John chapter 19 யோவான் 19 அதிகாரம் verse 26 and 27. 26 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார்.
பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். Jesus had a special bond with John. யோவான் இடத்தில் ஒரு விசேஷித்த ஒரு ஐக்கியம் ஆண்டவர் கொண்டிருந்தார். These are the words of Jesus to his mother Mary and John. அவனுடைய தாயை பார்த்து யோவானை பார்த்து இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Mary had seen more than her share of sorrows in her life with Jesus. இயேசு கிறிஸ்து பல பாடுகள் பட்டிருக்கிறதை மரியாள் காண்கிறார். Now seeing his son groan and he is hung on the cross. ஒரு மகன் துடிதுடித்து சிலுவையிலே தவிக்கிறதை ஒரு தாய் பார்ப்பது எவ்வளவு பெரிய He was hated by every people. எல்லாரும் தன் மகனை வெறுக்கிறார்கள் என்பதை He பார்க்கிறார். was forsaken by every friend. எல்லா நண்பர்களும் புறக்கணித்து விட்டார்கள். And Mary, mother, she stood by the cross of Calvary. அவள் சிலுவை அண்டையிலே பரிதபித்து நிற்கிறாள். And when we read the Luke chapter 2 verse 34 and 35, லூக்கா 2ஆம் அதிகாரம் 34 35 வசனங்கள். Mary has been reminded of Simeon's words. சிமியோனுடைய வார்த்தைகளினாலே அவள் நினைவு கூறப்பட்டிருப்பாள். When Jesus was a baby, இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்த பொழுது his mother was reminded about Simeon's words. சிமியோனுடைய வார்த்தைகள் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. Said, "This child is destined for the fall and rising of many in Israel." இந்த குழந்தை அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் அடித்தளமாக இருக்கும். Here Jesus intensely suffering, but thinking of the needs of the mother who had loved him and making sure she would be cared by John. நீங்கள் நன்றாக பாருங்கள், இயேசுவே மிகுந்த வலியிலே துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் தன்னுடைய தாயின் துயரத்தை அவர் அறிந்து புரிந்து யோவானிடத்தில் பேசுகிறார். Much of his Jesus life story highlights the relationship with his heavenly Father. நம்முடைய வேதத்துல பார்க்கிறோம், அவருடைய பரலோகத்தின் பிதாவினிடத்தில் அவருக்கு இருக்கிற உறவை வேதம் எங்கிலும் நாம் பார்க்கலாம். This reveals the human he felt for his human honor, he felt for his human mother. மனுஷிகமாக அவருக்கு தாயாக இருந்த மரியாளிடத்தில் அவர் காட்டின கரிசனையை அக்கறையை நாம் பார்க்கலாம். Likewise, when our spiritual relationship with God is a most important commitment in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. We must never ignore our responsibilities we carry in our physical relationship. நம்முடைய சரீர பிரகாரமான உறவுகளில் நமக்கு இருக்கிற பொறுப்புகளை நாம் தட்டி கழிக்க கூடாது. That's why Jesus said, honor your mother and your father. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. Children, honor your mother and your father. பிள்ளைகளே, உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். Children, respect your parents. உங்கள் பெற்றோருக்கு மரியாதை கொடுங்கள். Obey your parents. அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். Listen to what they say. அவர்கள் சொல்வதை கவனித்து You don't make your own decisions. உங்கள் சொந்த தீர்மானங்களை இஷ்டம் போல் Sometimes you எடுக்காதீர்கள். have to consult with your parents. சில நேரத்தில் அதை பெற்றோரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். Especially about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்த முடிவுகளை நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது. Hallelujah. ஹல்லேலூயா. Honor your father and your mother. உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். Never ignore the responsibilities we carry in our physical relationship. சரீர பிரகாரத்தில் இருக்கிற உறவுகளிலே உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் இருங்கள். That's why Jesus said in Matthew chapter 22 verse 39. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், You shall love your neighbor as yourself, and this is the second greatest commandment. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை போல் பிறனை நேசி, உன் அயலானை நேசி, இதுவே சமமான ஒரு கட்டளை என்று சொல்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Jesus said, Dear woman, here is your son, and to his disciples, here is your mother. இதோ பெண்ணே, இதோ உன்னுடைய தாய், ஸ்திரீயே உன்னுடைய மகன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லி யோவானோடு கூட சேர்த்து வைக்கிறார். Jesus wanted his mother to be cared by John. யோவான் அவருடைய தாயாரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். Hallelujah. ஹல்லேலூயா. We as children should care for our parents. பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். Not to live and put them in old age home. அவங்களை ஏதோ முதியோர் இல்லத்துல கொண்டு போய் தள்ளிடக்கூடாது. Keep them with you and care for them. உங்களோடு கூடவே வைத்து அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. They should never let alone. Hallelujah. அவர்களை ஒரு நாளும் நீங்கள் தனிமையிலே விடக்கூடாது. And Jesus had that desire so that her mother will be cared by the disciple. சீஷன் தன்னுடைய தாயை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னுடைய பொறுப்பை யோவானிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். The fourth saying the Lord Jesus said on the cross of Calvary is சிலுவையிலே அவர் சொன்ன 4வது வாக்கியம் in Matthew chapter 27 மத்தேயு 27ஆம் அதிகாரம் verse 46. 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. What did he mean by why have you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொன்னதற்கு என்ன பொருள்? David said in Psalm 37
7 verse 25. சங்கீதம் 37:25 வசனத்தில் தாவீது சொல்கிறார், I have not seen the righteous forsaken. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் கண்டதே. What means forsake? கைவிடப்படுகிறது என்றால் Forsake means to abandon புறந்தள்ளப்படுதல், or to leave helpless. உதவுவாரின்றி தனிமையிலே தவித்தல். There are many animals that are abandoned, right? நிறைய மிருகங்கள் கைவிடப்படுகிறது இல்லையா? Even humans, people, they are abandoned. பல Parents, old age மனிதர்கள், people. பெற்றோர்கள், வயதானவர்கள் கைவிடப்பட்டு தெருவிலே திரிகிறார். There was an old man in Arambakam village. He was abandoned by his own children. ஒரு வயதானவர் இருக்கிற ஆரம்பாக்கம் கிராமத்தில் அவருடைய சொந்த பிள்ளைகள் அவரை கைவிட்டு So விட்டார்கள். our church went for outreach ministry. வெளி ஊழியத்திற்கு நம்முடைய திருச்சபை மக்கள் They போனார்கள். found this man lying in one of the shop steps, இந்த ஒரு கடை வாசல்ல இவர் படுத்துட்டு இருந்தார். and he was calling them to pray for him. அவருக்காக ஜெபம் பண்ணும்படி அவர் அழைத்தார். So they went and prayed for him, அவர் போய் ஜெபம் பண்ணினார்கள். and he was crying like anything. அவர் கதறி He அழுதார். will be in his 70s. அவருக்கு ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும். And then he had no place, but he had a small a piece of land, அவர்கிட்ட சொந்தமா சின்ன ஒரு நிலம் இருந்துச்சு. and he built one single room, but it was ruined. அவர் ஒரு சின்ன அறை கட்டி இருந்தார், ஆனா அது பாழடைஞ்சு விட்டது. And so we thought, pastor called me and said, Pastor, can we help this person? சபை ஊழியர் எனக்கு தொடர்பு கொண்டார், இவருக்கு நம்ம உதவி செய்யலாமா பாஸ்டர்னு And கேட்டார். we built a small room, a house for him. அவருக்காக ஒரு சிறிய வீட்டை அவருக்கு நாம் கட்டி கொடுத்தோம். Hallelujah. ஹல்லேலூயா. You must have seen that in the WhatsApp group I நாம் shared. வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டோம். People are abandoned on the streets. தெருவிலே மக்கள் கைவிடப்படுகிறார்கள். There are a lot of animals, dogs are abandoned. இங்க நாய்களை பார்க்கிறோம், பல மிருகங்கள் கைவிடப்படுகிறது. One time my wife and I went to Palantandalam. She found an abandoned dog. பழந்தநிலம் கிட்ட ஒரு கைவிடப்பட்ட பரிதாப நிலையில ஒரு நாய் It's இருக்கு. a nice beagle breed. சாரி, Beagle breed. பீட்டில் பிரீட் நாய் அது. So and we started to treat him, and now he's having a king's life. நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கோம், இப்ப பத்திரமா பார்த்துக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Last Friday after night prayer, we saw one cat near our steps. நாங்க இங்க ஒரு பூனையை பார்த்தோம் நைட் ப்ரேயருக்கு அப்புறம். My wife took that. My wife is அதெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், abandoned இதெல்லாம். And அவங்க கண்ணுக்கு she தெரியும். took that and she treated that. அந்த பூனையை கொண்டு போய் பூனைக்கு Now ட்ரீட்மென்ட் கொடுத்து. his name is Gabriel. They call him Gabriel. கேபின் பேர் வச்சு. Now he is with Nithulan's house happily, playing with Nithulan and Tejesh. Hallelujah. நெத்திலனோட ஜாலியா விளையாடுது. It's a wonderful breed. It's a what breed is that? Persian breed, huh? Persian cat, white color. Abandoned. Hallelujah. கைவிடப்பட்ட நிலைமையில. So forsake means to abandon or leave helpless. கைவிடப்படுகிறது என்றால் உதவுவார் இன்றி But தனிமையிலே see, கைவிடப்படுகிறது. church, being forsaken is a horrific experience. கைவிடப்படுகிற நிலை என்பது மிக பரிதாபமான பயங்கரமான ஒரு நிலை. And to be forsaken by God would be the worst experience. இருப்பதிலே மோசமானது தேவனால் கைவிடப்பட்ட நிலைதான் உலகத்திலேயே பரிதாபமான So you நிலை. got to be very careful. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக Many people in the Bible, they were forsaken by God. தேவனால் கைவிடப்பட்டான் என்பது உலகத்திலேயே மிக வருத்தமான ஒரு செய்தி. But Jesus said, I will never leave you nor forsake you. இயேசு சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் So இல்லை. we should also say, Lord, I will never leave you. நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நானும் விட்டு போக மாட்டேன். I'll never forsake you, Lord. நானும் I'll உங்களை always be பதலிக்க with you. மாட்டேன், நான் உம்மோடு இருப்பேன் ஆண்டவரே. Father in heaven did not abandon Jesus, பரலோகத்தின் பிதா இயேசு கிறிஸ்துவை புறந்தள்ளி விடவில்லை. but he let him die on the cross for all our sins. நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் சிலுவையிலே மரிக்கும்படி அவரை விட்டு விட்டார். And God would not intervene to ease anything associated with the penalty of sin. இந்த பாவத்தினுடைய தண்டனையை அவர் சுமக்காதபடிக்கு பிதா எந்த ஒரு சலுகையும் இயேசுவுக்கு கொடுக்கவில்லை. Sin causes suffering. நீங்கள் பாவம் வேதனையை கொண்டு வரும். Amen. ஆமென். That's true or not? உண்மையா இல்லையா? If you sin, you will suffer. நீங்க பாவம் செய்தால் துன்பப்படுவீர்கள். You try to hide how much ever, but you எவ்வளவு வேணா will suffer. மறைச்சு செய்யுங்க. But Jesus Christ bore its full weight, including the emotional trauma of comprehending how sin distances us from God. பாவம் தேவனை விட்டு ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் தள்ளும் என்கிற அந்த சுமையை இயேசு கிறிஸ்து சரீர வலியோடு சேர்த்து அந்த வேதனை பிரிவினையினுடைய
வேதனையின் உச்சத்தையும் இயேசு சுமந்தார். He was a sinless Lamb of God. அவர் பாவமற்ற தேவ He was ஆட்டுக்குட்டி. without spot, without wrinkle, without any other blemish. மாசு மறுவற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி அவர். Hallelujah. ஹalleluya. Such a wonderful God. He was slain for our sins. இந்த அருமையான ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். And he said, Lord, my God, why have you forsaken me? அவர் சொன்னார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Father in heaven let his only son, begotten son, to die on the cross. பரலோகத்தின் பிதா ஒரே பேரான குமாரன் துடித்து இறக்கும்படி அவரை He did விட்டுவிட்டார். not save him from the agony he went through, அவருடைய வேதனையின் வழியிலிருந்து குமாரனை பிதா காக்கவில்லை. but he let him die on the cross. சிலுவையிலே அவர் மரிக்கும்படி அவரை விட்டுவிட்டார். Have you ever felt alone, forsaken? வாழ்க்கையில நீங்கள் கைவிடப்பட்டு தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Many of us have gone through such experience, right? நிறைய பேர் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக But போயிருப்பீர்கள். Jesus knows that feeling. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வலி இன்னதென்று தெரியும். But he can give you that understanding and faith you need in such times. உங்களுக்கு தேவையான விசுவாசமும் உங்களுக்கு தேவையான நம்பிக்கையும் அவர் அறிந்து உங்களுக்கு அதை தருவார். Man, your close, families can, forsake you. ஒருவேளை குடும்பத்திலே நெருக்கமானவர்கள் உங்களை Your கைவிடுவார்கள். husband, your children can forsake you. உங்கள் கணவரும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை கைவிட்டிருக்கலாம். But Jesus will never fail you. இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். Hallelujah. ஹalleluya. He'll never leave you nor forsake அவர் you. உங்களை விட்டு போகவே மாட்டார், கைவிடவும் மாட்டார். For he said, the one who is faithful will lead you till the end. அவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். You should also note that earlier the religious leaders clearly rejected Jesus. மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக புறந்தள்ளினார். They did not accept him as a savior. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. Probably that also could have taunted Jesus' mind. அது கூட இயேசுவினுடைய உள்ளத்தை மிக அதிகமாக பாதித்திருக்கும். Because he came for the sins of the people. மக்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்காகத்தான் அவர் வந்தார். They mocked Jesus with words from Psalm 22, messianic prophecy. சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வேத வாக்கியங்களை கொண்டு அவரை There அவமானப்படுத்தினார். also we find that Jesus crying out saying, my God, why have you forsaken me? அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை இயேசு நினைவு கூர்ந்து சொன்னார், தேவனே தேவனே ஏன் என்னை But கைவிட்டீர்? he knew God would answer his cries. அவருடைய அழுகைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தார். Ask yourself this question this morning. இந்த காலை வேளையில் இந்த கேள்வியை கேளுங்கள். Has our Father God ever asked of us, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் எதை கேட்டார்? my child, why have you forsaken me? இதை பிதா என்றாவது கேட்டிருப்பாரா? நம்மை பார்த்து, என் மகனே என் மகளே என்னை ஏன் கைவிட்டாய்? Of course we all have abandoned God through our sinfulness. நாம் அத்தனை பேரும் பாவ வழிகளிலே நடந்து கர்த்தரை புறந்தள்ளி இருந்தோம் ஒரு காலத்தில். Many times we have abandoned God because of our sinfulness. நம்முடைய பாவ செயல்களினாலே கர்த்தரை புறந்தள்ளி இருக்கிறோம். Forsaken God. கர்த்தரை நாம் கைவிட்டு இருக்கிறோம். But it's time to stop. It is time to stop. இதை நாம் செய்வதை நிறுத்த He வேண்டும். only said, I will never leave you nor forsake you. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். Jesus was forsaken and we were forgiven. இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டவர்களை மன்னித்தார். He was condemned, but we were accepted. அவர் கண்டனம் செய்யப்பட்டார், இருப்பினும் அவர் பிற மக்களை ஏற்றுக்கொண்டார். And we are all alive and well today. நாம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். Why? Because Jesus died and rose again. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு What எழுந்தார். an amazing love. எவ்வளவு ஆச்சரியமான தேவன். That my King would die for me. என் ராஜா எனக்காக மரித்தார். Hallelujah. ஹalleluya. He died and rose again. அவர் உயிரோடு கூட The எழுந்தார். fifth saying that Jesus said is ஆண்டவருடைய 5வது வாக்கியம் in John chapter 19, யோவான் 19ஆம் அதிகாரம் verse 28. 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். Jesus said, whoever drinks of this water will thirst again. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் He எடுக்கும். told the Samaritan woman. சமாரிய ஸ்திரீயிடத்தில் சொன்னார். But he also said that whoever drinks of the water that I give will never thirst, and that will become in him a fountain of water springing up into everlasting life. நான் கொடுக்கிற பானத்தை குடிக்கிறவனுக்கு தாகமே எடுக்காது, ஜீவனுள்ள தண்ணீருள்ள நதிகள் அவனிலிருந்து புறப்பட்டு பாயும். This expression of thirst signifies not only his physical suffering. தாகம் தன்னுடைய சரீர பிரகாரமான அவருடைய தாகத்தை மட்டும் குறிப்பதன்று, but also his spiritual desire to offer himself for the redemption of humanity. மனுஷனை மீட்பதற்காக பான பலியாக தன்னைத்தானே வார்ப்பதற்கு இதை அடையாளமாக அவர் சொல்லுகிறார். Here in the Bible we see that the soldiers offered him sour wine. வேதத்தில் நாம் பார்க்கிறோம்,
கசப்பான காடியை அவருக்கு குடிக்க They did கொடுத்தார்கள். not give him water but sour wine. ஆனால் அவருக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள், அவருக்கு தண்ணீரை In கொடுக்கவில்லை. Psalm 69 verse 21, சங்கீதம் 69 அதிகாரம் 21 this highlights that Jesus was fulfilling the prophecy. வேத வாக்கியம் நிறைவேறுவதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. Jesus' thirst is not just a physical need. இயேசு கிறிஸ்துவினுடைய தாகம் ஏதோ சரீர தேவை அன்று. It's not just because his throat got dried up. அவருடைய தொண்டை வறண்டு விட்டது என்பதனால் மட்டுமல்ல. But it is also spiritual longing. அது ஒரு ஆவிக்குரிய ஏக்கம். He thirsted for the love and mercy he wanted to give to humanity. மனுஷருக்கு அவருக்கு கொடுக்க அவருக்கு இருந்த ஒரு தாகம், மனிதனுக்கு ரட்சிப்பை தருவதற்கு அவருக்கு இருந்த ஒரு வாஞ்சை. And that is the reason he thirsted. அந்த காரணத்தினாலேயே அவர் தாகம். And he also thirsted for communion with the Father in heaven. பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நினைத்தும் அவர் தாகமாய் இருந்தார். The sour wine can be offered to Jesus can be interpreted as a symbolic representation of the bitter cup of suffering. கசப்பான காடி அவர் பருகவிருந்த அந்த கசப்பான பாத்திரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. And the bitter cup of sufferings he drank for the sins of the world. கசப்பான பாடு அனுபவிக்கும் பாத்திரம் அவருக்கு அருளப்பட்டிருந்தது. He said, Lord, I am thirsty. அவர் சொன்னார், நான் தாகமாய் இருக்கிறேன். The sixth saying is ஆறாவது வாக்கியம் in John chapter 19 verse 30. யோவான் 19 அதிகாரம் 30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். He said, it is finished. எல்லாம் முடிந்தது என்றார். Hallelujah. Hallelujah. It's finished. That's the last verse before he gave up his spirit. அவர் தன்னுடைய ஆவியை விடுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன வாக்கியம். It signifies the completion of his work on earth. பூமியிலே அவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார் என்கிறதை இது காண்பிக்கிறது. He had fulfilled all the requirements necessary for salvation. ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு இந்த உலகத்தில் அவர் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்து முடித்தார் என்பதற்கு அடையாளமாக. And the task and the vision and the mission that he came into this world was accomplished. எந்த காரணத்திற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரோ, எந்த வேலையை முடிப்பதற்காக வந்தாரோ அதை அவர் செய்து முடித்தார். He said it is finished. எல்லாம் முடிந்தது என்று அவர் அறிக்கைப்பட்டார். What did he finish? என்ன செய்து முடித்தார்? He finished so much. அவர் அதிகமாய் செய்து முடித்தார். All 25 messianic prophecies were fulfilled. மேசியாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்த எல்லா தீர்க்கதரிசன வசனங்களையும் அவர் நிறைவேற்றினார். Jesus at the age of 12, இயேசு 12 வயதிலே he was preaching in the synagogue. அவர் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி Now கொண்டிருந்தார். Jesus said, don't you know I had to be in my Father's business? என்னுடைய பிதாவுடைய வேலைக்கு அடுத்தவைகளை நான் செய்ய வேண்டியது உமக்கு தெரியாதா என்று கேட்டார். And now Jesus work, now that work committed to him was finished. அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த வேலையை கர்த்தர் செய்து வெற்றியாய் The work that started when he was 12 years ago. 12 years old. அவர் துவங்கின அந்த வேலை. And he finished it now. அதை செய்து முடித்தார். God has given some work in our lives. Right? ஆண்டவர் நமக்கும் வேலை கொடுத்திருக்கிறார். How many are running the race? எத்தனை பேர் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? Perseverance. பொறுமையோடு கூட ஓடுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. And serving the Lord Jesus. ஆண்டவருக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்கிறார்கள்? God has given something in your hand. ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்கள் கரத்திலே He asked கொடுத்திருக்கிறார். Moses, and Moses, what is in your hand? உங்களுடைய கரத்திலே என்ன இருக்கிறது என்று மோசேயினிடத்தில் கர்த்தர் He கேட்டார். said, I have a stick. என்னிடத்தில் ஒரு கோல் Go இருக்கிறது. with that, I'll do miracles. நீ signs, அதை and கொண்டு wonders. போ, நான் அற்புதம் அடையாளம் செய்வேன் என்கிறார். Hallelujah. Hallelujah. What God has given us, ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருப்பதை we should give it back to Him. அதை கர்த்தருக்கு நாம் திரும்ப கொடுக்க Fight வேண்டும். the good fight of faith. விசுவாசத்தின் Paul நல்ல says, போராட்டத்தை I போராட have வேண்டும். fought the பவுல் good சொல்லுகிறான். fight. பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடி I have kept the faith. விசுவாசத்தை And he காத்துக்கொண்டேன். said, I have finished the race. இப்பொழுது நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். God has given something in our hands. ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். Don't think Christian life is comfortable. வாழ்க்கை சுகபோகமாக ஓடி முடித்து We விடாது. need to come out of the comfort zone. நாம் சுகபோகமான எல்லையை விட்டு வெளியே And வர serve வேண்டும். like the Lord and say, it is finished, Lord. ஆண்டவரை போல நாமும் ஓடி கடைசியில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் ஓடி God முடித்தேன். wants to see us as good and faithful servants. உண்மை உத்தமுள்ள வேலைக்காரர்களாக ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று Jesus கர்த்தர் விரும்புகிறார். Christ is a fulfillment of the animal sacrifice. மிருக பலியினுடைய முடிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி He இருக்கிறது. shed all His blood for us. தம்முடைய ரத்தம் எல்லாம் நமக்காக சிந்தினார். Hallelujah. Hallelujah. Without shedding of blood, there's no remission of sin. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. What has God given you to finish, church? நீங்கள் செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்தது என்ன? Be committed and be அதிலே dedicated. நீங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருங்கள். Hallelujah. Hallelujah. In every single matters. எல்லா ஒவ்வொரு விஷயத்திலும். This morning I came and put the chairs and arranged all the PA system. இன்னைக்கு காலையில நான் வந்து சேர்லாம் போட்டு பிஎஸ் சிஸ்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். Amen. I was a bit tired. கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். There's no one to help us in the church. எனக்கு சபையில உதவி செய்ய யாரும் இல்லை. God, be dedicated. Sorry. You have to be dedicated. நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் இருக்க வேண்டும். Now, I always used to say,
ஐயா எப்பொழுதும் சொல்லுவார், Ministry is not preaching from the pulpit. ஊழியம் என்பது இங்க மேடையில் நின்று பிரசங்கிப்பது மட்டுமல்ல. Even if you come to church early and arrange chairs, நீங்க சபைக்கு சீக்கிரம் வந்து நாற்காலி எல்லாம் போட்டாலும், wipe the pulpit, நீங்க புல்பிட் அரேஞ்ச் பண்ணாலும், put the mat on the floor, தரையில நீங்க மேட் போட்டாலும், that is a great ministry. பாய் விரித்தாலும் எல்லாமே நல்ல ஒரு ஊழியம். Now we always think ministry means preaching the gospel. ஊழியம் என்றாலே நற்செய்தி அறிவிப்பது மட்டுமல்ல. That is true. அது உண்மைதான். But every single thing that we do with dedication, அர்ப்பணிப்போடு நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயம், dedication, commitment is very needed. அர்ப்பணிப்பும் நம்முடைய பொறுப்பு மிக மிக அவசியம். What has God given you to finish? செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு என்ன So can we all be as dedicated as the one Jesus Christ? No, he endured to the end to complete his work. நாம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் அர்ப்பணிப்புள்ளவராக இருந்து அவருக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை அவர் செய்து முடித்தது போல நாமும் நம்முடைய பொறுப்பை முடிப்பதற்கு அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய? Finally Jesus said, கடைசியாக இயேசு உரைத்தார் in Luke chapter 23, லூக்கா 23ஆம் அதிகாரம் verse 46. 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். Amen. His final words from the cross, it is a prayer of complete trust and surrender to God. ஆண்டவர் மீது நம்பிக்கையும் அவர் கொண்டிருந்த உறவினுடைய உறுதியையும் அவருடைய கடைசி ஜெபம் காட்டுகிறது. It's a statement of unwavering belief in the Father's care and a demonstration of his final act of obedience. பிதாவின் மீது அன்பின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையும் பிதாவுடைய அக்கறை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையும் தன்னுடைய வேலையை செய்து முடிப்பதில் அவர் கொண்டிருந்த வாஞ்சையும் இந்த வசனம் காண்பிக்கிறது. It's a very powerful message. மிக மிக ஒரு அருமையான ஒரு செய்தி. Offering comfort and hope to believers. இது ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் விசுவாசிகளுக்கு தருகிறது. Reminding that they can always trust in God's care and embrace his love as Jesus did. இயேசு கிறிஸ்து செய்ததைப் போல தேவனுடைய அன்பை என்றும் நம்பி முடிக்கும் பொழுது தைரியமாக வாழ்வை முடிப்பதற்கு இந்த வசனம் நமக்கு நம்பிக்கை. You see, in a life of Jesus, he always submitted to his Father's will. இயேசு தம்முடைய வாழ்க்கையில் பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்வை எப்போதும் அர்ப்பணித்திருந்தார். He never said no to any work of the Lord. கர்த்தர் அவருக்கு நியமித்திருந்த வேலையை ஒன்றும் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. He was so submitted and committed and dedicated. அவர் அர்ப்பணிப்புள்ளவராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் தன்னையே அதற்காக கொடுத்தவராகவும் இருந்தார். That's why he was able to complete and finish the work. அந்த காரணத்தினாலேயே அவரால் அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது. Hallelujah. Hallelujah. Jesus uttered his last words. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி இறுதி வார்த்தைகளை கூறினார். Those are words of complete faith. அது ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை. Can we also put ourselves in God's hands? ஆண்டவருடைய கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கலாமா? Not only when we die, நாம் சாகும்போது மட்டுமல்ல, but like Christ in every day will live. கிறிஸ்துவுக்குள்ளே ஒவ்வொரு நாள் வாழும் பொழுதும். In John chapter 6 verse 63. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். The words that I speak to you are spirit. நான் பேசுகிற வசனங்கள் ஆவியாய் இருக்கிறது. And they are life. அது ஜீவனுமாய் இருக்கிறது. He gave his life for us. அவர் நமக்காக ஜீவனை தந்தார். The least we can do is live our lives for the Lord. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தை நம்மால் செய்ய முடியும். How many want to live for Christ? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Apostle Paul says, for me to live is Christ and to die is gain. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, சாவு எனக்கு ஆதாயம். Hallelujah. Hallelujah. Just live for Christ and die in Christ. இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவுக்குள் நீங்கள் மரணிக்க வேண்டும். And then when Jesus comes into this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும் பொழுது we will rise first. நாம் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து And we say, oh death, where is your victory? Oh death, where is your sting? சொல்லுவோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. Father, into your hands I commit my பிதாவே, spirit. உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை தருகிறேன். Jesus said, foxes have holes. இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, Birds have nests. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, But Son of Man has no place to lay his head. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. And so he finally lays his head on the cross. கடைசியாக சிலுவை மரத்திலே தன்னுடைய தலை சாய்த்து ஜீவனை Father, into கொடுத்தார். your hands I commit my பிதாவே, spirit. உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். Why did he do all this? ஏன் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார்?
to bless or save our lives. நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை ரட்சிப்பதற்காக. How many are blessed? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. We were all once wandering in this world. இந்த உலகத்திலே நாம் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். We did not find the Lord Jesus. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கவில்லை. For he came into this world. அவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். And he found us. அவரே நம்மை கண்டுபிடித்தார். What a privilege. எவ்வளவு பெரிய We are பாக்கியம். all not children of God. நாம் அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So thank the Lord for his precious blood. சொல்லுங்கள், விலையேறப்பட்ட இரத்தத்திற்காக. Because in the blood of Jesus Christ we have the victory. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நமக்கு ஜெயம் இருக்கிறது. Everybody say in the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே சுக மாட்டீங்களா? இருக்கீங்களா? எல்லாம் எந்திரிச்சிட்டீங்க முதல்ல. எந்திரிச்சு சொல்லுங்க. Hallelujah. The blood of Jesus Christ. The blood of Jesus Christ. We have victory. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. நமக்கு ஜெயம் உண்டு. கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you, Lord. அழகுமில்லை, சோயரமில்லை, அந்த கேடுத்தால் எந்தனை நீங்க உலகநாயகன் என் தேவதேவா என்று கதறிய ஏங்கும் விந்தை பார். என் தேவதேவா என்று கதறிய ஏங்கும் விந்தை பார். இன்ப இயேசு, என் நண்பரேசு, பாதகன் எனக்கா விண்ணை துறந்து மண்ணில் பிறந்த ஏழை கோலமா தேவாதி தேவ ராஜாதிராஜ ஜோதியாய் வந்த என் இயேசுராஜ இம்மானுவேலவர் தாழ்மை சொரூபிய தாழ இறங்கிய தவழும் விந்தை பார். தாழ்மை சொரூபிய தாழ இறங்கிய தவழும் விந்தை பார். இன்ப இயேசு, என் நண்பர் இயேசு, பாதகன் எனக்கா விண்ணை துறந்து மண்ணில் பிறந்த ஏழை கோலமா பரிசுத்தவான்கள் பாடுகள் தீர தரிசிக்க ஏங்கும் தாசர்கள் களி கூற ஆத்மாவனம் மேகங்கள் மீது வேகமாய் வரும் மாபெரும் விந்தை பார். மேகங்கள் மீது வேகமாய் வரும் மாபெரும் விந்தை பார். என் இன்ப இயேசு, என் நண்பர் இயேசு, பாதகன் எனக்கா விண்ணை துறந்து மண்ணில் பிறந்தார் ஏழை கோலமா விண்ணை துறந்து மண்ணில் பிறந்தார் ஏழை கோலமா. அவர் அழகும் இல்லை, சௌந்தரியமும்
கேட்டுவிட்டார். கல்வாரி சிலை நமக்காக ரத்தத்தை சிந்தி அடிமைப்பட்டு அல்லது காயப்பட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய ஜீவனை மீட்பதற்காக இலவசமான ரட்சத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் இவ்வளவு அளவுமில்லை சௌந்தரியமில்லை அன்று கேட்டுவிட்டார். கொள்கதா நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Let's sing this song. Amazing. I'm forgiven because you are forsaken. I'm accepted. You were condemned. I'm alive again. Your spirit lives within me because you died and rose again. I'm forgiven because you are forsaken. I'm accepted. You are content. I'm alive again. Your spirit is within me because you died and rose again. Hallelujah to the amazing one. Amazing love, how can it be that you, my King, would die for me? Amazing love, how else to it's my joy to honor you in all I do. I honor you in all I do. I honor you. So Lord, I forgive because you are forsaken. I'm accepted. You are content. I'm alive again. Your spirit is within me because you died and rose again. Yes, Lord. Amazing love, can it be that you, my King, would die for me? Amazing love, was true. There's a bright joy to honor you. Amazing, amazing love, how can it be that you, my King, would die for me? Amazing love, I know it's true. There's my joy to honor you in all I do. I honor you in all I do. I honor you. How can it be, Lord, that you are the King of Kings, King of the Jews, who will die for us? இப்படி சாத்தியமானவரே, ராஜாதி ராஜா, யூதர்களின் ராஜாவானவர் எங்களுக்காக மரித்தார். You were forsaken, but we were forgiven. நீர் புறந்தள்ளப்பட்டும் எங்களை மன்னித்து. We were accepted, but you were condemned. நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், நீரோ கடிந்து கொள்ளப்பட்டீர். Because He did so we are alive and well this morning. செய்ததினாலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். Thank you, Lord, for your Spirit is within me. உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே இருப்பதினால் நன்றி சொல்லுகிறோம். So the prophecies can be fulfilled. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி இப்படி நடந்ததற்காக நன்றி. That you came to this world to die for us. இந்த உலகத்தில் எங்களுக்காக மரிக்கும்படி வந்தீர். Shed your blood for us. ரத்தம் எங்களுக்காக சிந்தினீர். We thank the Lord Jesus for this wonderful day. இந்த அருமையான நாளுக்காக இயேசுவே நன்றி And we சொல்கிறோம். could celebrate the victory of the Lord. சிலுவையில் நீர் கொண்ட வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம். Not a dead God, you did not நீர் மரித்த தேவன் இல்லை, உயிரோடு கூட இருக்கிறீர்.
But Lord, you buried and rose again on the நீர் third. அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் நாளிலே உயிரோடு Are எழுந்தீர். you going to come again very soon? மறுபடியும் சீக்கிரமாய் Help வரப்போகிறீர். us to be ready for your coming. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் Give you இருக்கிறோம். praise, glory and honor to you. உமக்கு நாங்கள் சகல துதி கன மகிமை In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Now, will you be seated? நீங்கள் உட்காரலாம்.